ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, இறை வார்த்தை பகிரும் நிகழ்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று பொதுக்காலம் 26வது வாரத்தினுடைய வியாழக்கிழமையிலே நாம் இருக்கின்றோம். அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி. இன்றைய வார்த்தை வழிபாட்டிலே திருவழிபாட்டு நிகழ்வுகளிலே நாம் சிந்திக்க இருப்பது 2 வாசகங்களை பற்றி. இன்றைய முதல் வாசகம் யோபு புத்தகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபு எவ்வாறு தன்னுடைய நிலை வாழ்வை பற்றி முன்கூட்டியே கணித்து, என் மீட்பர் என்னோடு இருக்கிறார், அந்த மீட்பரை நான் கட்டாயம் காண்பேன், நான் சதையோடு இருக்கின்ற பொழுது அவரை நான் பார்ப்பேன் என்கின்ற தன்னுடைய நிலை வாழ்வை குறித்து அவர் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். அவர் இறைவன் மீது கொண்டிருந்த அந்த மறுக்க முடியாத, மறக்க முடியாத இந்த நிகழ்வை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியிலும் கடவுள் தன்னோடு இருக்கிறார் என்பதை அவர் மெய்ப்பித்து காட்டுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 10வது அதிகாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிகழ்வு, இறைவார்த்தையை அறிவிக்க இறைவன் தேர்ந்து கொண்ட 72 பேரை தான் போக இருந்த எல்லா இடங்களுக்கும் அனுப்பியதாக லூக்கா நற்செய்தியில பதிவு செய்கிறார். இங்கே ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இயேசு தான் போக இருந்த எல்லா இடத்திற்கும் 72 பேரை நியமித்து அனுப்புகின்றது நிகழ்வை நாம் மனதிற்குள்ளே சிந்திக்கின்ற பொழுது, அந்த 72 பேரும் நாமும் ஒருவராக இருக்கக்கூடாதா என்கின்ற எண்ணம் நம்மளை மேலோங்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் அவருடைய நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். அந்த சென்றவர்கள் அனைவரும் இயேசுவினுடைய சாட்சிகள். தாங்கள் கண்டதையும் பார்த்ததையும் அறிவிக்க சென்றவர்கள். அவர்கள்தான் முதல் சீடர்கள். அவர்கள் அறிவித்த அந்த நிகழ்வுகள் மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபலமாக இருந்திருக்க வேண்டும். அந்த கால சூழ்நிலையே இயேசுவை காண எத்தனையோ பேர் வந்த பொழுதும், உடல்நலம் சுகமில்லாமல் இருந்தவர்கள் வந்த பொழுதும், எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள் இயேசு செய்த பொழுதும் 72 பேரை தான் நியமித்து அவர்கள் எல்லா இடத்திற்கும் சென்று அவர் அறிவிக்க செய்தது அவருடைய புரட்சிகரமான செயலை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த நிகழ்வு, இந்த 72 பேர் என்ற நிகழ்வு முடிந்துவிடக் கூடாது. இந்த 72 பேர் நாமும் ஒருவராக ஏன் இருக்கக்கூடாது என்கிற நிகழ்வு நம் மனதிலே எழ வேண்டும். இங்கே இயேசு நம்மையும் பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறார். ஒருவேளை நீங்கள் கடவுளுடைய நற்செய்தி அறிவிக்க கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதற்கு இயேசு இங்கே ஒரு கேள்வியை நமக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் நற்செய்தி அறிவிக்க செல்லுகின்ற விருப்பம் உங்களுக்கு இருக்குமாயின், உங்கள் கையிலோ பணப்பையோ நிதியடிகளோ எதையும் நீங்கள் எடுத்து செல்லக்கூடாது. எந்த ஊருக்கு செல்கிறீர்களோ அந்த ஊர்களே அவர்கள் கொடுப்பதை நீங்கள் உண்ண வேண்டும். நீங்கள் செல்லுகின்ற வீட்டில் அமைதி உறுத்தாக என்று சொல்ல வேண்டும். ஒருவேளை அந்த அமைதியை ஏற்றுக்கொள்பவர் அங்கு இருந்தால் அந்த வீட்டிலே அமைதி தங்கும். இல்லை என்றால் அந்த வீட்டை விட்டு வெளியே வருகின்ற பொழுது உங்கள் காலில் இருக்கின்ற தூசியும் அந்த ஊருக்கு எதிராக நீங்கள் உதறிவிட்டு வாருங்கள் என்கின்ற ஒரு செய்தி அங்கு சொல்லுகிறார். இங்கே நாம் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே சோதம் குமார் அழிக்கப்பட்ட பொழுது அங்கே ஆபிரகாமினுடைய முழு முயற்சியினால் ஒரே ஒரு குடும்பம் தப்பித்தது. அதிலே லோபானும் அவருடைய மகள்கள் மட்டுமே அங்கிருந்து தப்பித்தார்கள். சோதாம் குமாராவிலே வேறு யாரும் தப்பிக்கவில்லை. ஒருவேளை இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்திலும் அந்த நிகழ்வு வரும் என்பதை இயேசு இங்கே படம் பிடித்து காட்ட விரும்புகிறார். இது மாத்திரமல்ல, இயேசுனுடைய அத்துணை வார்த்தைகளும் அத்துணை அதிசயங்களும் பழைய ஏற்பாட்டை தழுவியே வந்திருக்கும் என்பது இங்கே இயேசு கூற விரும்புகின்ற இன்னொரு கருத்து.